கைஸ், ஒரு ஸ்மால் அப்டேட். என்னோட என்எஸ் 200 பைக்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீடோமீட்டர் டிஸ்பிளே இருக்குல்ல, அது ஹேங் ஆயிடும். லைக் ஒரு 40-50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இருந்தனா அது அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும். ஜீரோல பண்ணா கூட 55 தான் காமிக்கும். அது மட்டும் இல்லாம கியர் ஒரு 4th கியர்ல இருந்து 3rd கியர் 2nd கியர் வந்தா கூட அது 4th கியர்லயே தான் இருக்கு. கம்மியாகிறது அது காட்டவே காட்டாது. ஸோ என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறி அடிச்சுக்கிட்டு பஜாஜ் ஷோரூம்க்கு போகணும், சர்வீஸ் சென்டர். நாங்கள் அதை டயக்னாஸ்டிக் ஸ்கேனரை கனெக்ட் பண்ணி ECU செக் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். ஸோ அதை பார்க்குறப்போ ஏதோ ஒரு அப்டேட் வந்துச்சு. ஒரு ECU அப்டேட் செக் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி ECU அப்டேட்டும் பண்ணியாச்சு. லைக் அரௌண்ட் 8 to 10 மினிட்ஸ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த அப்டேட் பண்றதுக்கு. ஸோ அந்த அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் லைக் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் அவ்வளோவா வரல. நீங்களும் உங்க NS 200 வச்சிருந்தீங்க லைக் 2024 மாடல், இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது முன்னேன்னா நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த ப்ராப்ளமை நீங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.